நாம் வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவக்காய் பொரியல் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகவும் அதில் வந்து கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. அது வந்து நல்லா வெடித்து நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா வெடிக்கணுங்க, பார்த்தீங்களா? அப்போ தான் லைட் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்குது. நல்லா வெடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா வெங்காயத்தை போட்டுடணும். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயத்தை வந்து நல்லா இது பண்ணி கிண்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிளகா வத்தலும் கருவேப்பிலையும் கிள்ளி வச்சுருக்கணும். அது வந்து போடலாம். மிளகா வத்தல் கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொஞ்சம் நார்மல், ரொம்ப இது வந்து ப்ரௌனாக இருக்கக்கூடாது. நார்மல் பதத்துக்கு ஒரு 50% மட்டும் வெங்காயம் வந்திருந்தால் போதும். இப்போ பாவக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பெரிய பாவக்காய் தான். இப்போ அந்த பாவக்காய் வந்து தண்ணியில் இருந்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா ரொம்ப நல்லா சுருளை வதக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கசப்பு தன்மை இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்ருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு வந்து போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு பிளேட் போட்டு அதை வந்து நல்லா மூடி வேக வைக்கணும். அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி தான் வைக்கணும். கூட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா பிடிச்சிரும். அதனால் போட்டு மூடி வேக வைக்கலாம். இப்போ கொஞ்சம் 5 நிமிஷம் கழித்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திறந்து பார்க்கலாம். இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படியே எவ்வளோ போட்டுறதுனால சுருங்கி கொஞ்சமாக வந்துச்சு பார்த்தீங்களா? இது வந்து கசப்பு தன்மை இருக்காது. நல்லா கொஞ்சம் சுருங்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வதக்குறோமோ அது அந்த அளவுக்கு அதில் வந்து கசப்பு தன்மை வந்து இருக்காது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் வந்து எல்லாருமே சாப்பிடுங்க, உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நல்லா வதக்கி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? உங்கள் கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து என்ன பண்ணணும், வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த நேரத்தில் மூடி போட்டுருந்தீங்கன்னா பிடிச்சிரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.